ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் ஹாய் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான ஒரு மஷ்ரூம் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும், பூரி, மசாலா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு கிரேவி, ஒரு குழம்புன்னு வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து மஷ்ரூமை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. அதை நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி விட வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி விடுங்க, அதனால் தண்ணி விட வேண்டாம். இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம். அந்த பேஸ்ட்டையும் இது கூட விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் இனி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிடுறேங்க. இது வந்து தக்காளி பேஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், ஆயில், அப்புறம் மிளகாத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இருத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியும் வச்சுக்கலாம். இருத்தோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃபைனலாக தேங்காய் அரைச்சி விட்டுட்டோன்னா இந்த மஷ்ரூம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து கொஞ்சமாக ஆல்ரெடி வத்தப்பொடி அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சமாக நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க வந்து கறி மசால் பாக்கெட் இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். பூண்டு எல்லாமே வச்சு தட்டி போட்டு சூப்பராக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி. மஷ்ரூம் குழம்பு கிரேவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.